जय श्री मात्रे नमः जय गुरुदेव जय गुरु परशुराम நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படினா 16/11/2025 மதியம் 1:35க்கு இந்த மாதம் வந்து பிறந்திருது கார்த்திகை மாதம் பிறந்திருது ஹஸ்த நட்சத்திரத்துல பிறக்குதுங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான் சொல்றது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்கு அதாவது செவ்வாய் 2-7 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு அதுக்கு அடுத்தது புதன் பாக்கியஸ்தான அதிபதி புதனும் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு லாபஸ்தான அதிபதி 11ஆம் இடம்ங்கிறதா லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு சூரியன் அவரும் 2ஆம் இடத்துக்கு வராரு அது போக வந்து நீச்சத்திலிருந்து வராரு உங்க ராசி அதிபதி சுக்கிரன் அவரும் 2ஆம் இடத்துல வராரு அதாவது சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் 4 கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம் நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது தனஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்கனால நல்ல நிரந்தரமான வருமானம் காசு பணம் பல வகைகள்ல இருந்து வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு ஏன்னா 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இவ்வளவு நாளா உங்களுக்கு நீச்சத்துல இருந்தாரு நீச்சத்துல இருந்து இப்போ வந்து என்ன ஆகாரு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு அதனால நல்ல வருமானம் சூரியனாலே வளர்ச்சி அதே மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்போ நிரந்தரமானது காசு பணங்கள்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த கார்த்திகை மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்குங்க பொதுவாகவே 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் அதனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா கூடுதலாக கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள அது போயிடும் அதனால பணம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம் அதை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால இதுல எல்லாம் நீங்க விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவது உறுதிங்க தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு தொழில வந்து நல்ல வருமானம் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசமா இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல போயிடுறாரு இவ்வளவு நாளா குரு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்தாரு இப்ப அதிசாரம் முடிஞ்சு வக்ரமாயி உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறாரு கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும் மாதத்துல வந்து இந்த கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா அதுல ஒரு நாள் மட்டும் ஒருத்தருக்கு அன்னதானமா கொடுங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை வாங்கி சாப்பாடு கொடுங்க ஏன்னா இந்த இன்கம் வரதுல தடைகள் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் வந்து விலகும் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வரணும் குடும்பத்துல நல்ல மனமகிழ்ச்சி நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமான் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கலியுக வரதன் ஐயப்பன் அவர்கள் தான் அதனால ஐயப்பனை வந்து நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு சிலர்லாம் விரதம் இருந்து மாலை போடுவீங்க பட் ஆனா என்னன்னா இந்த மாதம் வந்து ஐயப்பனை நினைச்சு நம்ம வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாசத்துல வந்து ஒரு முறையாவது வந்து நீங்க ஐயப்பனை வணங்கிருங்க அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் வணங்குங்க ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமா இருக்காரு அதோடைய திரிகோணத்துல சனி இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதம் மட்டும் வணங்கிருங்க காசு பணத்துல தடைகளே உங்களுக்கு வராது உத்தியோக ரீதியா வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கு நீங்க நினைச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி உத்தியோகம் மூலியமா நிறைய பேத்துக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரும் நல்ல வருமானம் சைடு இன்கம் இந்த மாதிரி வரத்துக்கு அதே மாதிரி நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது கூடுதலா என்னன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்காரு அதனால ஒருத்தரை பத்தி இன்னொருத்தட்ட நீங்க குறை சொல்றதை விட்டுருங்க பொதுவாக அப்படி சொல்ல மாட்டீங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்க தயவு செய்து வெளியில சொல்லும் போது உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொன்னதா சொல்லிடுவாங்க திரித்து சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்க கூடயே இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க
ஏன்னா அஷ்டமத்தை வந்து கிரகம் பார்க்குது. அதனால தேவையில்லாத அவமானங்களோ இல்லாத மன சங்கடங்களும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் உங்களுக்கு உறுதியாக தேவை. அதே மாதிரி ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வர செய்யும். அதே மாதிரி அஷ்டமத்த கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன், இந்த மாதிரி சர்ஜரி, இந்த மாதிரி அமைப்புகள் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். அதே நேரத்துல 2ஆம் இடத்துல கிரகம் இருந்த காசு பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பினாமி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷன் டைம், அதனால உங்க பேர்ல சொத்து வர்றதுக்கு உண்டானது, பெரிய நபர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அவங்களுடைய சொத்துக்களை மாத்தி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த உயில் சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு இந்த மாத அமைப்புகள் இருக்கு. அதனால நீங்க இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல வந்து நல்ல ஆர்வம், சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி படிப்புல நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டானது, போட்டி தேர்வுகளை வெற்றி பெறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறது, இந்த கேம்பஸ்ல செலக்ட் ஆகுறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. இந்த கவர்மெண்ட் இது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கூட இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்குள்ள திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, லவ் மேரேஜ் ஆகிறது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால குடும்பத்துல சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கும். ஆனா அது அப்படியே மறைஞ்சிரும். வந்த மேனிக்கே அது வந்து மறைகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. ஆனா வரத்தான் செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுல செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கனால வார்த்தைகளை நிதானமா விடணும். ஏன்னா செவ்வாய் வந்து என்னன்னா உங்களுக்கு 7 குடைவர், அவரே 2ஆம் அதிபதியும் கூட. அப்போ கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனா அது வந்து சமாதானமாகக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கு. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்தை வந்து எப்பெல்லாம் கிரகங்கள் பார்க்குதோ அந்த டைம்ல நம்மளுடைய இதை அறியாமையே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காமையே திடீர்னு ஒரு வார்த்தையை, பெரிய வார்த்தையை விட்டுருவாங்க. அது காலத்துக்கும் மறக்காது. அதாவது ஒரு அடி அடிச்சுட்டா அது மறந்துடும். ஆனால் வார்த்தையை விட்டுட்டா அது மறையவே மறையாது. எப்பவுமே சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால குடும்பஸ்தானங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொன்னதுதான். 2-7 குடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். ஸோ அதனால உத்தியோகம், வேலை, தொழில் இந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்தில் எப்பவுமே பிரச்சனை. உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி சொல்றது தான். ஆனாலும் நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் உங்களுடைய தொழில் மூலிமா வரக்கூடிய வருமானங்கள், நீங்கள் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் அந்த காசு பணம் இது எல்லாம் எங்கே வருதுன்னா குடும்பத்துக்கு தான். ஸோ நீங்கள் வெளியில் போய் அப்படியே இருந்துட முடியாது. சம்பாரித்து இது பண்ணிட்டு பணத்தை மட்டும் வச்சுக்கணும் போக முடியாது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வீட்டுக்கு குடும்பத்துக்குன்னு வந்து தான் ஆகணும். உங்களுடைய கணவனோ மனைவியிடையோ சிறு சிறு நல்ல வார்த்தைகளை பேசி சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக்கங்க. அதுதான் நல்லது. தப்பு உங்கள் பேரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து வெளியில் முகம் தெரியாத ஆள்கிட்டலாம் வந்து நம்ம பணிவாக பேசுகிறோம். ஒரு தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ நம்ம வந்து அவங்க நம்மளை வந்து சத்தம் போட்டால் கூட, அதாவது திட்டுனா கூட அல்லது வந்து கேள்வி கேட்டால் கூட எவ்வளோ ஒரு பொலைட்டாக சொல்கிறோமோ அதே மாதிரி தான் குடும்ப நபர்கள்கிட்டையும் பண்ணணும். நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா நமக்கு உறுதுணையாக வந்து நிற்கக்கூடியவங்க குடும்ப நபர்கள் தான். ஸோ அவங்க கிட்ட பொலைட்டாக பேசுறது, ஒரு அன்பா கனிவா அக்கறையாக பேசுறது, இது வந்து தவறுகள் கிடையாது. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும் துயரம் அப்படிங்கிறது வராது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்னதாக ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து தாயாருடைய சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது நிலுவைகள், ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினாக திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள். ஏன்னா குரு பாக்கியஸ்தானத்துக்கு மறுபடியும் வக்ரமா போறாரு. ஏற்கனவே பேசி நின்ன திருமணம் திடீர்னு திருமணம் ஆகிறது, பதிவு திருமணம் ஆகிறது, அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு.
சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 2 கூடைய இது செவ்வாய் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம், நீங்க நினைக்கக்கூடியது விரும்பக்கூடியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிங்க. நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். காசு பணமும் வரும், பேரும் புகழும் வரும், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க வந்து நிதானமா யோசிச்சு என்னென்ன செய்யணுங்கிறதையும் எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும். ஒரு இது வந்து மக்கள் கிட்ட வந்து ஈஸியா போய் பதிவீங்க. இப்போ மக்கள் வந்து உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பொதுவாகவே ஒரு கலைஞருக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞரா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதெல்லாம் இந்த வாட்டி வரும். பாராட்டுகள் குவியும். உங்களுக்கு காசு பணம் எந்த அளவுக்கு வருமோ அதே அளவில் உங்களுக்கு பாராட்டுகள் விருதுகள்லாம் குவியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நிறைய நபர்களுடைய தொடர்புகள், அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய இது நன்மதிப்பை பெறுறது, அவங்களுடைய பாராட்டுகளை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா காசு பணம் வருது, இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய காசு பணம் பார்க்கலாம். புதுசாக ஸ்டார்ட் அப் பண்றது, நீங்களா ஓனா பிஸ்னஸ் ரெடி பண்ணி அது மூலியமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. புதுசாக நிறைய பேர் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. நெகட்டிவா இருந்தாலும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறது, இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவான மாறுறது, மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாகவே துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான். ஏன்னா நிறைய வருமானம், காசு பணம் கிடைக்கக்கூடியது தான். காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலையும் நம்மளுடைய செயல்முறை அணுகுமுறையினாலையும் மாற்றிக்கலாம். எல்லா விஷயங்களையுமே மாற்ற முடியும். துளாராசிக்கு இவ்வளோ நாள் இருந்த கஷ்டகாலம்லாம் போய் இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால தயாராக இருந்துக்கங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.